The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதனை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் தேவநாதன் ஒரு புகாரில்தான் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்னும் அவர் மீது 144 புகார்கள் நிலுவையில் உள்ளன என தெரிவித்துள்ளது காவல்துறை. என்ன நடந்தது விரிவாக பார்ப்போம். மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் 1872ஆம் ஆண்டு முதல் தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக தேவநாதன் செயல்பட்டு வருகிறார். இந்த நிதி நிறுவனத்தில் தற்போது 5000க்கும் மேற்பட்டவர்கள் நிரந்தர வைப்பு தொகை கொண்ட உறுப்பினர்களாக உள்ளனர். மத்திய மாநில அரசுகளிலிருந்து ஓய்வு பெற்றவர்களான அவர்கள் தங்களின் ஓய்வூதியத்தை முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதலீடு செய்தவர்களின் 525 கோடியை திரும்ப கொடுக்க மறுப்பதாக முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக பணம் முதலீடு செய்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு வட்டியும் முதிர்வு தொகையும் வரவில்லை என்ற புகார் எழுந்தது. தவிர நிதி நிறுவனம் அளித்த 150 காசோலைகள் பணம் இல்லாமல் வங்கியிலிருந்து திரும்பிவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி மயிலாப்பூர் நிதி நிறுவனம் அருகே 50க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். அடையார் காந்தி நகரைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் அளித்த புகாரில் விசாரணை செய்து கடந்த 12ஆம் தேதி வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. தொடர்ந்து நேற்று சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் புதுக்கோட்டையில் வைத்து தேவநாதனை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். அவருடன் இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களான குணசீலன், மகிமைநாதன் என்ற இருவரையும் கைது செய்துள்ளனர். இன்று நீண்ட நேரம் விசாரணை செய்த காவல்துறை அதிகாரிகள் அவரை நீதிபதிக்கு முன்பு ஆஜர்படுத்தினர். தொடர்ந்து 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தேவநாதன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தாமரை சின்னத்தில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டவர். இந்த விவகாரம் குறித்து கடந்த ஏப்ரல் மாதமே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆனந்த் சீனிவாசன் பத்திரிகையாளர்களை சந்தித்து குற்றம் சாட்டினார். பாதிக்கப்பட்ட பெண் என ஒருவரின் ஆடியோவையும் வெளியிட்டார். ஆனால் வட்டி கொடுப்பதில் மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. சிவகங்கையில் போட்டியிடும் கார்த்தி சிதம்பரம் தோல்வி பயம் காரணமாகவே ஆனந்த் சீனிவாசனை வைத்து இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார் என பதிலளித்திருந்தார் தேவநாதன். இந்த நிலையில் நேற்று பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தேவநாதன் யாதவ் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கும் செய்தி அறிந்தேன். மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளவர்கள் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாடு பாஜக உறுதியாக உள்ளது. தமிழ்நாடு அரசு முழுமையான விசாரணை நடத்தி முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் இதனை உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக தோல்வியை சுட்டிக்காட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை அச்சுறுத்தும் முயற்சிகளில் இதுவும் ஒன்று என்றால் அதனை வன்மையாக கண்டிக்கிறேன் என தன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.